నగదు తక్కువ బంగారం ఎక్కువ బిఎన్ఆర్ గోల్డ్ అండ్ డైమండ్స్ విజయవాడ బెంగళూరు వైజాగ్. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப வணக்கம். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சிறப்பான ஆட்சி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நம்புகிறோம். அவரும் அந்த நிலையில தான் இருக்காரு. மேலும் மேலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவரப்போ ஒரு தலைவர் இல்லை என்ற அளவுக்கு அவர் ஆட்சி செய்யணுன்றது எல்லாருடைய ஆசை, என்னுடைய ஆசையும் அதுதான். ரொம்ப நன்றி. விஜய் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் எல்லாரும். பயங்கர ஹாப்பியா இருக்கும். அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் ரொம்ப ரொம்ப விஜய் எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். கெட்ட விஷயம் எல்லாம் நிறைய நடக்குது முதல்ல இருந்த ஆட்சியில. இப்போ நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அவர் என்னைக்குமே நல்லா இருக்கும். விஜய் ஆட்சிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க மாற்று கட்சிக்காரர் தான். இருந்தாலும் விஜய் ஆட்சி ரொம்ப நல்லது. மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவர் என்ன செய்யறன்னு நினைக்கிற தீய சக்தி வரக்கூடாது. அவர் சொன்னார்ல, அதே மாதிரி தீய சக்தி உள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கணும். அவ்வளவுதான். ஒருத்தரா எடுத்த முடிவுல மக்களா சேர்ந்து எடுத்தது, மக்களா இது பண்ணதுதான் இந்த ஆட்சி ஏன்னா இதே திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுகன்னு மாறி மாறி வருது. இவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்றதுனால மக்களா பார்த்து மக்களா ஓட்டு போட்டது தான் இது. அதுக்கான காரணம் என்னன்னா, மாற்றம் வேணும், புதிய மாற்றம் வேணும். அது நல்லபடியா வேணும். அது எல்லாருக்குமே மக்களுக்கு யூஸ் ஆகணும். இவங்கள நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், என்ன இந்த வாட்டி திமுகவில் பொறுப்புல உள்ளவங்களும் அதுக்கு மாவட்டம் வட்டம் அந்த மாதிரி உள்ளவங்களும் அளவுக்கு அதிகமாக ஆடிட்டாங்க. இல்லைன்னா சாலிடா ஸ்டாலின் நினைச்ச மாதிரியே இந்த வாட்டி எல்லாமே வின் பண்ணி இருக்கும். அது காரணம் உள்ள பொறுப்புல உள்ளவங்க, அந்தந்த வட்டத்துல உள்ளவங்க பண்ண வேலை. ஆனா விஜய்க்கு ஒரு மாற்றம் வேணும். அது நல்ல ஒரு இது செய்யறேன் அது செய்யணும் மற்றவங்கள மாதிரி இது பண்ணாம மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மெயினா எதுன்னு கேட்டா முக்கியமான காரணமே மாற்றம். இந்த மாற்றம் வந்ததுன்னா மக்களுக்கு எதுனா விழிப்புணர்ச்சி நடக்கும், எதுனா நல்லபடியா நடக்குன்ற அந்த ஒரு எண்ணத்துல மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவரா நினைச்சா கூட இந்த மாதிரி இது பண்ண முடியாது. அதே விஜய் ஒன்றும் சாதிக்கல. பட் இருந்தாலும் பண்ண முடியுன்ற முயற்சியை மக்கள்கிட்ட சொன்னதுனால மக்கள் அதை ஏத்துக்கினாங்க. இதுவரையிலும் 2 அணிக்கு இது பண்ண மாத்தி மாத்தி அதை மூன்றாவது அணியா தேர்ந்து எடுத்தது அது மக்கள் தான். மக்கள் கிட்ட தான் அந்த சக்தி இருக்கு, மற்றவங்க கிட்ட இல்ல. இவங்க அவங்க அப்படின்றதெல்லாம் சும்மா போயிடுச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மக்களால் நல்லபடியா நடந்ததுன்னா மக்களாலே திருப்பி வர்றதுக்கான சான்ஸும் உண்டு. அது வந்தவங்க காப்பாத்திக்கிறதுல தான் இருக்கு. அது மக்களுக்காண்டி ஆட்சியா இருக்கணும். அதே டைம்ல கட்சிக்காரன் அவன் இவனு மற்றவங்களை பார்க்காம ஒழுங்குமுறையா நடந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு விடிவு நல்ல விடிவா பிறக்கும். இதுல எதுவும் மாற்றம் இல்லை. இதுதான் விஜய் நடத்தணும். அது நடத்துறது அவங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது எல்லா எலெக்ஷனுக்குமே